இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களை மாதிரி காமன் பீப்புள் சப்போர்ட் சுத்தமாக இருக்காது, கவலைப்படாது. ஏன்னா நீங்கள் பேசுனது அப்படி. நீங்களும் அப்போ ஜாதி வெறியன் தானே. இப்போ டைரக்டர் ரஞ்சித் அவர் வந்து ரீசெண்டாக பேசுறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி ரஞ்சித் மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. முன்னாடி நிறையா ஜாதி காஸ்ட் பாலிட்டிக்ஸ் நிறையா பேசுவார், சமத்துவம் பேசியிருக்காரு. அவர் வந்து ஜாதி இல்லை, ஜாதி இங்கே இருக்கக்கூடாது, எல்லாரும் சமம் அப்படின்னு நிறையா பேசிகிட்டு இருந்திருக்காரு. நான் அப்படியேப்பட்ட வீடியோ தான் நான் பார்த்துருக்கேன். பட் ரீசெண்டாக அவர் பேசினது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேசியிருக்காரு, நீங்களே பாருங்களேன். அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. முதல்ல அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே அவர் தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். ஏதாவது எந்த எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனை குரல் கொடுத்திருக்காரு அவரு? ஆம்சாங் படுகொலைக்கு சில வீடியோக்கள் வந்து போட்டிருக்காரு அவர். மற்றபடி என்னைக்கும் தலித்தோட பிரச்சனை கூட நின்னதே கிடையாது அவர். ஆக்சுவலி நீங்கள் தலித் பாலிட்டிக்ஸ் பேசுகிறீங்க, அதாவது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, அது தப்பு இல்லை. பட் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும்தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குறது பார்த்தீங்களா, அது பெரிய தவறு. அங்கே தப்பு இருந்தால் தப்பு கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் வந்து தலித் காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் நீங்கள் மற்ற ஜாதியை எதிர்க்கக்கூடாதுல்ல. எல்லாரும் சமம் நினைக்கணும், எல்லாரும் சமம் நினைக்கணும் தானே நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் அவங்க பண்ண தானே பண்ணுறீங்க. இந்த காலத்தில் முன்னாடி உள்ள மற்ற ஜாதிங்க தலித்துக்கு என்ன பண்ணாங்களோ அதுதான் நீங்களும் பண்ணுறீங்க. நீங்களும் ஜாதி அரசியல் தான் பண்ணுறீங்க. நீங்களும் அப்போ ஜாதி நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து யாராவது அவங்க ஜாதி வெறியன், அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களாம் ஒரு காஸ்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்களாம் ரொம்ப ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ணுறது ஜாதி வெறியன் தான். இங்கே எல்லோரும் சமம், எல்லோரும் ஈக்குவல்னு பேசுங்க. ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் ஜாதி பிடிச்சிருந்தான்னு தொங்கிடுறீங்க. நீங்கள் வந்து ஜாதி வேணான்னு சொல்ல மாட்டீங்க, உங்கள் ஜாதி வேணும்னு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அது கூட கொடுமை. நீங்கள் நேற்று போனது வந்து நீட் பிரச்சனை டெல்லியில் ப்ரொடெஸ்ட் போயிட்டுருக்கு தெரியும் உங்களுக்கு. அதுக்காக தான் ஒரு யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேச போனீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் தலித் பாலிட்டிக்ஸ் பேசுகிறதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலி. நீங்கள் எதுக்கு போனீங்க? ஸோ உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே நீங்கள் தலித் மக்கள் மட்டும் தான் இருக்கணும், தலித் மக்களை மட்டும்தான் எல்லோரும் வாய்ஸ் கொடுக்கணும், மற்ற காஸ்ட் கம்யூனிட்டி யாருமே மதிக்கக்கூடாது, மற்றவங்க எல்லோரும் வேஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாள் தானே, நீங்களும் ஜாதி வெறிகள் தான். ஸோ உங்கள் மேலே உள்ள மரியாதை சுத்தம். அப்புறம் இன்னொன்று மிஸ்டர் ரஞ்சித் அவர்களே, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் யாரையுமே அவங்க வந்து ஜாதி வெறிகள் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல அருகதே கிடையாது. ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்களும் ஒரு பெரிய ஜாதி வெறியன் தான். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பேசுனது வந்து அப்படி தான் இருக்குது. நீங்கள் பேசுனது எல்லாமே அப்படி தான் இருக்குது. தலித் எதாக இருந்தாலும் தலித். ஐயோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு வந்து, நீ 8 மினிஸ்டரில் 8 தலித் அமைச்சர் கொடுத்தா மட்டும் பத்தாது, தலித் மக்களுக்காக நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க அப்படின்னு. இதெல்லாம் என்ன சொல்கிறது? இவரெல்லாம் சொல்லுங்கள். வன்னியரசு தோழர் மட்டும்தான் பேசியிருக்காரு, மற்ற யாரும் பேச மாட்டீங்க. அதுமாதிரி ராஜ்மோகன் வந்து இது வரைக்கும் அவர் வந்து தலித் கமிட்டியாக எனக்கு தெரியாது, எக்மோவில் நின்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறாரு. இது வந்து ஆக்சுவலி இவருக்கு என்ன பிரச்சனை? ரஞ்சித் அவர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க வந்து தலித் கம்யூனிட்டி அப்படின்னு வெளில சொல்லி உங்களை மாதிரி சொல்லிட்டு சுற்றுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதுக்கு பேர் ஜாதி ஒழிப்பு கிடையாது, இது சமத்துவம் கிடையாது. நீங்களும் வந்து இங்கே வந்து ஒரு ஜாதி அரசியல் தானே பண்ணுறீங்க, இது ஜாதி ஒழிப்பு கிடையாது. நீங்கள் சொன்னதெல்லாம் சமத்துவம், இந்த ஜாதி ஒழிப்பு நீங்கள் பண்ணலையே. ஆக்சுவலி நீங்களுமே வந்து உங்கள் ஜாதியை பெருமைப்படுத்தணும், உங்கள் ஜாதிக்காரங்க வெளில வரணும், இங்கே எல்லாம் உங்கள் ஜாதிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து கேஸ்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் போராடுறீங்க. உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இல்லை, நல்லாவே தெரியுது. உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஜாதி அழிக்கணும்னா உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு என்னன்னா மற்ற ஜாதியெல்லாம் அழிச்சிட்டு தலித் கம்யூனிட்டி மேலே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான எண்ணம் தானே. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களை மாதிரி காமன் பீப்புள் சப்போர்ட் சுத்தமாக இருக்காது, கவலைப்படாது. ஏன்னா நீங்கள் பேசுனது அப்படி ரொம்ப ரொம்ப தவறான செயல், தவறான வேணும். உங்களோட அரசியல் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து தலித் மக்களாக மட்டும்தான் இருக்கணும், தலித் மக்கள் மட்டும் தான் மேலே வரணும்னு நீங்கள் வந்துட்டீங்க. அது நல்லாவே தெரிஞ்சுது. நீங்கள் ரீசெண்டாக பேசுனது இன்னும் கிளியராகவே புரிஞ்சிச்சு அது. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே ஜாதி ஒழிக்க எல்லாரும் சமம்னு சொல்ல வரல. நீங்கள் இங்கே வந்திருக்கிறது உங்கள் ஜாதியை மேலே கொண்டு வர, உங்கள் ஜாதி கீழே தான் மற்ற எல்லா ஜாதி இருக்கணும், உங்கள் ஜாதிக்காக தான் எல்லாரும் போராடணும்னு நினைக்க நீங்கள் வந்திருக்கீங்க இங்கே வந்து. ஸோ நீங்கள் வந்து ஜாதியை ஒழிக்கணும்னு நீங்கள் வரல. அப்புறம் இதோட கொடுமைலாம் இவரெல்லாம் 5 வருஷமாக நான் போராடி பார்த்ததே இல்லை. முக்கியமாக நம்ம வெற்றிமாறன் சார் ரொம்ப ரொம்ப சிறந்த இயக்குனர் சார். நீங்கள் எல்லாம் லாஸ்ட்டு 5 வருஷம் உங்களுக்கு ஒரு போராட்டத்தை வேலை பார்க்கலையே சார். நேற்று இது பார்த்தா திடீர்னு வந்து உட்காந்துருக்காரு. எனக்கு அதெல்லாம் பார்த்தப்போ செம ஷாக்கு. யாரா அந்த மனுஷன் இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டு. ஸோ இதுலேருந்து நீங்களாம் பச்சையாக தெரியுது வெளில. நீங்கள் அமீர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பச்சையாக வெளில தெரியுது. நீங்களாம் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணி மட்டும் தான் இங்கே இருக்கீங்க. நீங்களாம் விஜய்க்காக இன்ஸ்டா ஒரு பாலிடிக்ஸ் பண்ண ஆசைப்படுறீங்க. அது நீங்களாம் ஆசைப்படல, மற்றவங்க சொல்லி நீங்கள் செய்கிறீங்க. இத்தனை நாள் டெல்லி ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இவங்க வந்து ஜனநாயகம் படம் வரப்போ வருவாங்களாம். இதெல்லாம் கொடி. ஆக்சுவலி இந்த டிஎம்கே, இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்னு இந்த ஜிஎம்கே கூட்டெல்லாம் சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே
இது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இந்த டெல்லியில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் இவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சு ரொம்ப நாளாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேரெக்டாக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கரெக்டாக அந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனவனு வராங்க பாருங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஃபேக் நேரேட்டிவ் செட் பண்ணுவேன் விஜய்க்கு அகைன்ஸ்டா. இதுக்கப்புறம் ரஞ்சித் ஒரு ஜாதி வெறியன் டேரக்டர் தான். அதுக்கு வந்து எல்லா ப்ரூஃபும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து நான் காஸ்ட்டை ஒழிக்க வந்திருக்கேன் நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சொல்கிற தகுதி உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்களும் காஸ்ட்டை ஒழிக்கணும்னு வரல, எல்லாம் சமம்னு சொல்ல வரல. உங்கள் ஜாதி மேலே வரணும் அப்படின்னு எண்ணத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் ஜாதி மட்டும்தாங்க இருக்கணும். உங்கள் ஜாதிக்கு அகைன்ஸ்டாக யாரும் எதுவும் பேசக்கூடாது. ரொம்ப